ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாட்டு மட்டன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், 1 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, 2 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லி எலும்போட 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி 8 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறி அது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கறி கூடவே மசாலா கலங்குற மாதிரி. இப்போ வேக வச்சிருந்த தண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கிற மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போதான் மசாலா கூட நல்லா வதங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன். இது கூடவே ரொம்ப டேஸ்டியான செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கறி எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள்.